இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு பொறாமைன்ற ஒன்று இருக்குதுங்கிறத உணர்ந்து அது வேண்டாமேன்னு விரும்பக்கூடிய நிலை ஒன்று. அடுத்த நிலை, யார் பொறாமப்படுறாங்களோ முதல் என் பொறாமை நான் நீக்கணும். அப்படி யார் பொறாமப்படுறதை நம்ம உணர்றோமோ, ஏன்னா அவங்க முகத்தில் தெரியுது நம்மளுடைய நிலையை பார்த்தோன்னே அல்லது செய்தியை கேட்டோன்னே கொஞ்சம் முகம் சுருங்குது அல்லது முகத்தை திருப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்மளும் செஞ்சவங்க தான், அதெல்லாம் தெளிவாக சொல்ல முடியுது. நான் முகம் திருப்பும் போதும் பொறாமையின் காரணமாக திரும்பினேன், இப்போ அடுத்தவங்க திரும்பும்போது எனக்கு உணர முடியுது இந்த பொறாமையின் காரணமாக திரும்புகிறாங்க அல்லது முகம் சுருங்குதுன்னு தெரியுது. இப்போ நம்ம அடுத்த நிலை உயரணும்னு சொன்னால் அவங்களுக்காக பாவமணி கேட்கணும். இறைவனே அவங்க பாவங்களையும் மன்னிச்சிரு. முதல்ல நான் இப்போ பொறாமப்படுறான்னு கோவப்படக்கூடாது. எப்போ அவங்க பொறாமப்படுறான் நான் கோவப்பட்டனோ ரெண்டு பேரும் உணர்ச்சியில் தான் இருக்கும். எனக்கு என்ன கோவம் வரும்போது எனக்கு பெருமைக்கும் அர்த்தமாகுது. இந்த கோவத்துக்கு மறைவா இவனும் அது உணர்ச்சி தான், பொறாமையும் உணர்ச்சி தான், பெருமையும் உணர்ச்சி தான். அப்போது நம்முடைய நிலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால், பொறாமப்படுறவங்களை பார்த்து கோவப்படுறோம், அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க, உணர்ச்சியில் போயிட்டாங்க, எனவே அவங்கள மன்னிச்சிரு, அந்த பொறாமை வந்து அவங்களையும் பாதுகாத்துக்கோ, என்னையும் பாதுகாத்துக்கோ, இனி எங்கள் சமுதாயத்தையும் பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம தகுதி உயரணும். நம்ம அப்படிப்பட்ட மாதிரி நம்ம இருக்கமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அவங்க பொறாமப்படுறாங்க, நான் கோவப்படுறேன் அவங்க மேலே. அடுத்த நிலை, நான் இனி பொறாமை தூண்டுற அளவுக்கு நடந்துக்க கூடாது நிறைவினேன்னு நம்ம அவன்கிட்ட கேட்கணும். நான் பொறாமப்பட்டேன், இப்போ பொறாமை எனக்கு நீக்கப்பட்டது உணர முடியுது. இப்போ அடுத்தவங்க பொறாமப்படுறது என்னால் உணர முடியுது, அது வேண்டாம் அவங்களும் பாவம் பண்ணி கேட்குறோம். அடுத்து நான் மற்றவங்களுக்கு பொறாமப்படுறதும் நடந்திருக்க வேண்டாமே நிறைவினே என் வாழ்க்கையை மறைவாக்கி நம்ம கேட்க வேண்டும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்முடைய மனநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை வெளிப்படுத்திக்க ஆசைப்படுறதும் அவசரப்படுறதும் வாழ்க்கையாக. ஒவ்வொருத்தரும் நம்முடைய நிலையை வெளிப்படுத்த அவசரப்படுறோம், ஆசைப்படுறோம். ஆனால் இறைவனுடைய வாக்கோ பயபக்தியாளருக்கு மறைவான வாழ்க்கையே உயர்வான வாழ்க்கை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஆசை அதிகமாக இருக்குது, அதில் அவசரமும் இருக்குது. 7:169 7:169 பயபக்தி உடையவர்களுக்கு மறைவான வாழ்க்கையே மேலானதாகும், நீங்கள் சிந்தித்தறிய வேண்டாமா? நீங்கள் பயபக்தியால் வாழ விரும்புறீங்கன்னு சொன்னால் மறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கூடாது. உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்க அவசரப்பட வேண்டாம். இறைவன் உங்களை வெளிப்படுத்துவான். யார் உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் அது மேலே அவங்க திருப்தி அடைகிறாங்களோ அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துவாங்க. யார் பொறாமப்படுறாங்களோ உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்த மாட்டான். ஆனால் நாமளே வெளிப்படுத்தி பொறாமை தூண்டி விட்டுட்டு அதுலேயும் நம்ம பாவத்தை சம்பாரிச்சு விடுறோம். இதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான். இன்றைக்கி உள்ள நிலைப்பாடு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் வெளியில் போகும்போதே என்ன எல்லாரும் பார்க்கணுங்கிற எண்ணம் தான் நம்மகிட்ட இருக்குது. அது பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி.